ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் வேறு எதுவும் இல்லைங்க. தமிழ்நாட்டுடைய லா அண்ட் ஆர்டர் இப்படி மோசமாக இருக்குன்ட்டு நம்ம நாளுக்கு நாள் நம்ம எதிர்கட்சிகள் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கான காரணங்கள் என்ன நம்ம அதுக்கு உதாரணமாக திருத்தணியில் சொல்லலாம். திருத்தணூர் வட மாநில இளைஞர்களை வந்து ரீல்ஸ்ன்ற நேரத்தில் சில நபர்கள் வந்து தாக்குனது வீடியோ வந்து பெரிய பிரபலமாகிடுச்சு தமிழ்நாட்டு இளைஞர்கள். அது வந்து தமிழ்நாடு கீழ் தலை குனிகிற அளவுக்கு அவங்க பண்ண அந்த காரியம் வந்து போயிட்டுருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் பேச்சு பொருளாக ஆகிட்டுருக்குது. ஓகே, நாம் ஏன் இதெல்லாம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிங்களாம் ஏன் இதை கண்டிக்கிறது? தமிழ்நாட்டில் கஞ்சா வருது, அது வருது, இது வருது, ஏகப்பட்ட போதை மருந்துகள் சுற்றிட்டு இருக்குன்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கெல்லாம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் தடுக்கிறது இல்லைன்றது வந்து ஒரு பேசும் பொருள் ஆகிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் ஒரே கேள்வி, ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ரெண்டை பற்றி பேசி சொல்லணும்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் கிரேட்லேருந்து டெல்லியில் போய் இது பண்ணி வரவங்க தான், மத்திய அரசுடைய ஒரு ஊழியர்கள் தான். இல்லை என்னன்னு பார்த்தோம்னா அது ரெண்டு பேரில் ஆக்சுவலாக அதிமுக ஒருத்தர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அமைச்சர்கள் பண்ணக்கூடிய அந்த உடல் அதெல்லாம் வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கிட்ட சொல்லுவாங்க. திமுக ஆட்சியில் இருக்க அதிமுகவை சார்ந்த சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அதிமுக அமைச்சர்கிட்டே அம்மையார்கிட்டே அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நடந்துட்டு தான் இப்போ திமுக ஆட்சியில் வந்து கடந்த ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாக தான் இருந்துச்சு. இப்போ அம்மையாரும் அங்கே கிடையாது, கலைஞரும் இந்த பக்கம் கிடையாது, ரெண்டு மிகப்பெரிய ஆளுமைகள் கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோன்னா எப்பவுமே ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளை பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வச்சுருப்பாங்க. அம்மையார் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளை எப்பவுமே மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தோன்னா தொண்டனுக்காக அந்த அம்மா அதிகமாக இம்பார்ட்டன் சொல்லுவாங்க. ஏன்னா தொண்டன் உயிருக்காக நம்ம உயிரை வச்சு கட்சியை வளர்க்கணும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி என்ன பண்ணுவாங்க, படித்து அவங்க டெல்லிக்கும் அவங்க லா அண்ட் ஆர்டர் பற்றி தான் இருப்பாங்க. அதனால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி அம்மையார் வந்து ஒரு பொருட்டாக எப்போவுமே சில நேரங்களில் மதிக்க மாட்டாங்க. அதெல்லாம் சைலேந்திர பாபு அவர்கள் சொல்லலாம், பொன்மாணிக்கவேல் போன்றவங்கலாம் ஒரு காலத்தில் வந்து அம்மையாரால் சில பிரச்சனைகளை டிவிக்கு ப்ரோமோட்லாம் பண்ணி சஸ்பெண்டெல்லாம் ஆன கதைகளும் உண்டு இவங்க எல்லாமே காலத்தில். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து எல்லாமே டெல்லி கண்ட்ரோலுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. பல பிடபிள்யூடிஏ, இப்போ ஹவுசிங் போர்டு, இது மாதிரியான துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ரட்டரின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் எல்லா துறையிலும் செக்ரட்டரி இருப்பாங்க. அமைச்சருக்கெல்லாம் ஒரு செக்ரட்டரின்னு அவங்க, அதாவது அந்த ஐஏஎஸ் கிரேட் உள்ளவங்க செக்ரட்டரி. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இவங்க பண்ணக்கூடிய சில பிரச்சனைகளை வந்து எடுத்தவங்க அதிமுக கிட்ட வந்து குறை சொல்கிறது கிடையாது. ஓட்டனே பிஜேபி கிட்டையும் அல்லது டெல்லி தலைமையிட்டையும் சொல்லி அதை வச்சு இவங்க அரசியல் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஸோ இதனால் என்னென்னா இப்போ லா அண்ட் ஆர்டர், அதாவது லா அண்ட் ஆர்டர் வந்து ரொம்ப மோசமாக போலீஸில் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ரவுடித்தனம் பண்ணால் கண்டுக்காமல் விட்டுருவாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டு கெட்ட பேர் வந்துட்டுருக்கு. அதிமுகவே சில பாஜக ஆதரவு ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து இது மாதிரியான வேலைகளை வந்து கண்டுக்காமல் விடுறாங்க. இதை வந்து மாநிலத்தை கெட்ட பேர் உருவாக்கக்கூடிய அளவில் இவங்க பண்ணுறாங்கன்ட்டு ஒரு பேச்சு எழுதுகிறாங்க. அதான் முக ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து அடிக்கடி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இடம் மாற்றிக்கிட்டே இருப்பார். ஸோ அதுக்கான காரணங்கள் இதுதான். ஸோ இவங்க என்ன துறையில் போனால் மத்திய அரசுக்கிட்ட வந்து சில ரிப்போர்ட் அவங்க கொடுக்கறதுலாம் ஒரு சிலமான காரணமாக போயிட்டுருக்குது இப்போ இருக்க நிலமையில். சரி, இப்போ நம்ம வந்து இது ஏன் அவங்க பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா அரசியல் இதுமை. இப்போ எடப்பாடியார்கிட்ட வந்து இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது இல்லைன்ட்டு வந்து ஒரு பேச்சு எழுந்துட்டுருக்குது. ஸோ எல்லாமே டெல்லியோட கண்ட்ரோலில் போகிறாங்க. இதை வச்சு அவங்க அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான ஒரு வேலையை வந்து இப்போ பார்த்துட்ருக்குறாங்க தமிழ்நாட்டில். அதை வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது. அதனால் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு அரசு முக ஸ்டாலின் ஐயாவுக்கு இது தெரியும், முதலமைச்சர் எல்லாம் தெரிந்தவர். ஆனால் தெரிஞ்சு கொஞ்சம் சில விஷயங்களை வந்து அவர் கண்டுக்காமல் கொஞ்சம் ஒரு டாக்டிக்கலாக ஒரு பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது தான் இதோடைய இதுவாக இருக்கும். ஸோ இப்போ அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் அதிகாரியாக கர்நாடகா வந்தப்போ பார்த்தா லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமாக இருக்கும். காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்றத வந்து பாஜகங்கிட்ட சொல்லி அதை வச்சு ஒரு அரசியல் ஆட்டம் வந்து அவங்க ஆடுவாங்க. இதுதான் அவர் கர்நாடகாவில் அவர் பண்ண ஒரு விஷயம். ஸோ இதை வந்து இப்போ வந்து இது பண்ண பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் இது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை வச்சு. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு இப்படி போகும்னு நமக்கு சரியாக சொல்ல முடியாது. இது வந்து அரசு கைகோப்பையாக அவங்களும் மாறிக்கிட்டு இருக்காங்கன்றது வந்து ஒரு சில விஷயங்கள் போயிட்டு முன்மானவைகள் பார்த்துருவோம். சிலை கடத்தல் 1008 பேசினார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, எத்தனை சிலையை கண்டுபிடிச்சார். இப்போ பார்த்தோன்னா பாஜகவுடைய ஆதரவு கருத்துக்களை அவர் வந்து துதி பாடிட்டு இருக்காருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. இதுதான் இப்போ நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் நம்பணுமா நம்பக்கூடாதான்னு தெரியல. இதில் யார் யோக்கியன்னு பார்த்தா நம்ம ஐயா சகாயமாக சொல்லணும். எந்த அரசியல் கட்சியும் சேராமல் தன்னுடைய தன்னுடைய தமிழ் கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவரை வேணால் சொல்லலான்றான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன். ஸோ
தமிழ்நாட்டின் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் சில அரசு ஊழியர்கள் மத்திய அரசுக்கு சில பேர் கட்டுப்படுத்தினா இருக்கிறாங்க. இதுதான் இன்றைய தமிழ்நாடு லா அண்ட் ஆர்டர் வந்து இவ்வளோ பிரச்சனையாக வர்றதுக்கு காரணம்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெறும் முத்து பிரகாஷ். பாய் பாய்.